ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்கே ஆசை இல்லை. ரோஹிணி மனோஜுக்கு தான் கல்யாணம் நடக்குதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வராங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே கல்யாண பொண்ணுங்க மாப்பிள்ளை அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்ருதி விஜய் ஆண்டி ஆட போகிறாங்கன்னு சொல்லி ஆட கூப்பிட்றாங்க. அப்போ உங்கள் கூட சேர்ந்து சிந்தாமணி ஆடுவாங்கன்னு சொன்னோடனே சிந்தாமணி வேகமா அதே இப்படி என்னால் முடியும், அவங்க என்னோட மாஸ்டர் நாளில் ஆடலை அப்படின்னு சொன்னோடனே இங்கே விஜயா மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாதி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி இவளை நம்ம எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடி தோக்கடிச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம வெறுத்தனமாக ஆடுறதை குடும்பமே பார்த்து என்னடா இவங்க இப்படி ஆடுறாங்கன்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாரும். அண்ணாமலை முத்துவை நைஸாக கூப்பிட்டு ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கடா அப்படின்னோடனே முத்துவும் ஆமாப்பா இன்னைக்குள்ளே முடிகிற மாதிரி இல்லைன்னு சொன்னோன்னே அண்ணாமலை போய் பீஸை பிடிங்கி விட்ற அப்போ தான் இவங்களை நிப்பாட்ட முடியும்னு சொன்னேன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஒரு வழியாக ருத்ர தாண்டவ இவங்களும் முடிஞ்சிருது. அப்பையும் முறைச்சிக்கிட்டு தான் ரெண்டு பேரும் போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ரோஹிணி ஷோரூமுக்கு போய் மனோஜை தேடுறாங்க. உடனே ஜீவா அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொன்னோடனே அவன் டெய்லி எல்லா நாளும் கரெக்டாக வந்துருவானே ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இன்னைக்கு கல்யாணம் இல்லை அதனால தான் வரல அப்படின்னோடனே இங்கே ரோஹிணி என்னது நமக்கு தெரியாமல் அவனுக்கு கல்யாணமான்னு சொல்லிட்டு என்கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிட்டு வச்சு வீட்லேயே கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னோடனே இந்த விஜய் ஆண்டி தான் எனக்கு தெரியாமல் மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போக பார்க்குறாங்க. உடனே ஜீவா என்ன மேடம் ஆச்சு ஏன் வேமா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரோஹிணி நான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, வீட்டில் தானே நடக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவங்க போகிறத பார்த்த ஜீவா அவங்க பாஸோட அண்ணன்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ டென்ஷனாக போகிறாங்கன்றாங்க. ஏண்டி அதை முதல்லயே அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லியிருக்கணும், அதை விட்டு லூசுத்தனமாக சொல்லிட்டு இப்போ புரியாத மாதிரி வேற நிப்பியா. இந்த பக்கம் ரோஹிணி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வான்னு சொல்லிட்டு ஆட்டில் வேகமாக வெறிகுண்டு வர்றாங்க. இங்கே ரெண்டு ஜோடிங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக மண்டபம் ஐயர் எல்லாமே சொந்தக்காரங்களாம் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பொண்ணுங்கள்லாம் அழகாக ரெடியாகி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி மீனா கிட்ட நமக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போதே அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுமா இல்லாட்டி நமக்கு உண்மையாக முதல் நாள் ஒரு தடவை கல்யாணம் இருக்குமே அதை செலிப்ரேட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டோடனே இன்னைக்கு நம்ம பாட்டிக்காக தானே கல்யாணம் பண்ணுறோம், அன்னைக்கு நடந்தது தான் உண்மையான கல்யாணம், அன்னைக்கு உள்ளதான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொன்னோடனே ஸ்வேதா ஏன் வருஷத்துல 2 கல்யாணம் கொண்டாடக்கூடாதுன்னா இருக்கு, 2 நாளுமே நீங்க கொண்டாடுங்க அப்படின்றாங்க. உடனே சீதா ஒரு கல்யாணம்னாலே ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, இந்த 2 நாள் ஞாபகம் வச்சுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வித்யா ஆமாம் முருகன் கூட அடிக்கடி கல்யாண டேட்டை மறந்துகிட்டே இருப்பார், அதுக்காகவே நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி இப்போ ஒரு காரணம் கிடச்சிருச்சு, இதை வச்சே நம்ம ரவி கூட நல்லா சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னோடனே ஸ்வேதா அவங்க 2 பேருக்கிட்டே எங்கள் அண்ணனுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைய மாடிக்கிட்டாங்க பிள்ளை அப்படின்றாங்க. இந்த பக்கம் கல்யாணத்துக்கு சத்யாவும் சிந்தாமணியும் வந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ சத்யா ரேகா கால் பண்ணதா சொல்லி சிந்தாமணி கிட்ட ரேகாவுக்கு இன்னும் இன்டர்வியூ முடியலையாமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாளாம் அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி அதுக்கு இந்த இன்டர்வியூ எல்லாம் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, சரி அவள் வரும்போது வரட்டும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் அப்படியே விட்டுறாங்க. உள்ள மாப்பிள்ளைங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ரவி இதே இந்த வேஷ்டி என்னடா நிற்கவே மாட்டேங்குது ஓயாமல் உறிஞ்சு கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே முத்து நல்லா கட்டி விட்றாங்க. அப்போ முருகன் வந்து அண்ணே 2வது தடவையுமே உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாவே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்வா அதுக்கு 2வது தடவை அதுக்காக வேற பொண்ணையாப்பா கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்ன உடனே முத்து டே என்ன மாதிரி கேள்வி கேட்கறடா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சே மிரட்டுறாங்க. இந்த பக்கம் மிஸ்ரா இந்த வேஷ்டியெல்லாம் நீங்கள் எப்படி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன சார் இப்பயே நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி முதல்ல ஸ்வேதா ரெடி ஆகட்டும் சார் அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்ராவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பாட்டி அண்ணாமலை கிட்ட இந்த கல்யாணம் நடக்கிறது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் மனோஜுக்கு மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உத்தலாக இருக்குன்னு சொன்ன உடனே அண்ணாமலை ஆமாம் அவனுக்கும் நம்ம பொண்ணு பார்த்துக்கிட்டு தானே நம்ம இருக்கோம், அவனுக்கும் சீக்கிரம் அமைஞ்சிருமா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஐயரும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அண்ணாமலை மனோஜுக்கிட்ட போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாடான்னு சொன்ன உடனே உள்ள வந்து அவனும் கடுப்பில் ஏண்டா இதென்ன நிஜ கல்யாணமா கல்யாணம் தான் கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாகி வந்தா என்னடா அப்படின்னு சொல்லி கோமா சொல்றத பார்த்துட்டு முத்து நீ ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்படின்றாங்க. உடனே செல்வம் 2 பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி அவனுக்கும் கல்யாணம் பண்ண ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே முத்து யார் வேணான்னு சொன்னா பார்லர் அம்மாவுக்கு கால் பண்ணி மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் நான் ஏன்டா திரும்பி அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோடனே முத்து உன் குழந்தைய தான்டா பார்லர் அம்மா வயிற்றுல வச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் ரொம்ப கோவமா அது ஒன்று என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து அதுக்கு இப்படியே நீ சொல்லிட்டு ஒரு நாள் வசமா மாட்டுவேல அப்ப நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ரவி டே இருக்கட்டும்டா நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம இப்போ மணவேடைக்கு போகலான்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு அழகா மாப்பிள்ளை மாதிரி மணவேடைக்கு போகிறாங்க. 2 மாப்பிள்ளைங்களும் அங்கே வணக்கம் சொல்லிட்டு அங்கே உள்ள சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயரை பொண்ணை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோடனே பார்வதி போய் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸ்ருதியை மணக்காலத்தில் பார்த்தா அவங்க அப்பாவே மனசிறங்கி மலையாளத்தில் உன்னை இந்த மாதிரி மணக்காலத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. உடனே பாட்டி அண்ணாமலை கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு உடனே அம்மா மணக்கோலத்தில் வந்து ஸ்ருதி ரொம்ப அழகா இருக்காளாமா அவளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன உடனே ஆமா அவங்களுக்கு பின்ன சந்தோஷமா இருக்காதான்னு பாட்டியும் சொல்றாங்க. ஐயர் உடனே என்ன நாதஸ்வரம் இல்லையான்னு சொன்ன உடனே செல்வம் ரெக்கார்டை போட்டு விட்றாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையா சேர்ந்து கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிஸ்ரா நைஸா ஸ்வேதா கிட்ட உங்க ஃபேமிலிலேயே மேரேஜ் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க ஃபேமிலியும் மட்டும் இல்லை எல்லா ஃபேமிலியும் இந்த மாதிரி தான் மேரேஜ் நடக்கணும்னு மிஸ்ரா ஓ அப்படியா அப்படின்றாங்க.
ஸ்வேதாவோட அப்பா அவங்க ஒய்ஃப் கிட்ட இப்போ கூட இந்த கல்யாணம் ரொம்ப சிம்பிளா தான் நடக்குது, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, அப்பயும் நம்ம கிட்ட சொல்லாம ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணாங்க, ஆனாலும் அவங்க லைஃப் ஏனா தானே போயிட்டு இருக்குன்னு சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் நினைக்கிற மாதிரி இல்ல, உண்மையாவே அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. இந்த பக்கம் விஜயா பார்வதி கிட்ட இந்த சிந்தாமணி நேத்து சங்கீத ஃபங்க்ஷனுக்கு வந்தா இன்னைக்கு வரமாட்டான்னு நினைச்சேன், முதல்ல வந்து உட்காந்துருக்கா அப்படின்றாங்க. உடனே பார்வதி அவ வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை, உன் சம்மந்தி வீட்டு சொந்தம் தானே அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அதுங்களையே நான் என் சம்மதி வீட ஏத்துக்கல, இதுல இவ வேறையா எப்படி வந்து திமிரா உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு சொன்னோடனே பார்வதி அதான் கல்யாணம் முடிஞ்சோடனே போறா, இதுக்கு எதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லி இவங்களை சமாதானப்படுத்துறாங்க. ஐயர் சீதா கிட்ட தாலியை கொடுத்து எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ முத்து மீனா கிட்ட ரகசியமா முன்னாடி நமக்கு கல்யாணம் ஆகும்போது மனசார நடக்கல, ஆனா இப்போ நான் மனசார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன உடனே மீனாவோ எனக்கு கூட முதல்ல இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல நம்ம எப்படி வாழ போறோமோன்னு சொல்லி ரொம்ப பயமா இருந்துச்சு, இப்போ அந்த பயம்லாம் இல்ல, உங்க கூட காலம் ஃபுல்லா நான் ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்றாங்க. இங்கே ஸ்ருதி ரவி கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே ரவியும் எனக்கும் நம்ம ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹாப்பியாகிறாங்க. இந்த பக்கம் முருகன் வித்யா கிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்தப்ப நீ அவங்க கல்யாணத்துக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அப்பெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, எனக்கு தெரியாது, நான் போகல அப்படின்றாங்க. உடனே முருகன் எனக்கும் தெரியாதா, நான் இப்போ நம்ம அவங்க கல்யாணத்தை பாக்குறோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்லன்னு கேட்கறாங்க. உடனே வித்யா அதுக்கு உங்க வீட்டுல யாருக்காவது எல்லாத்தையும் மறந்து இருக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே முருகன் வேகமா ஏன் எங்க வீட்டுல தான் மறக்கணுமா, ஏன் உங்க வீட்டுல யாரும் மறக்க கூடாதான்னு சொன்ன உடனே வித்யா முறைக்கிறாங்க. இந்த பக்கம் மொட்டை பாஸ் மனோஜ் கிட்ட பாட்டி மட்டும் உன் கல்யாணத்துக்கும் சம்மதம் சொன்னா நீ ரெண்டு பேருக்கு தாலி கட்டுற மாதிரி இருக்குல்லன்னு சொன்ன உடனே மனோஜ் கோவமா மறைச்சிக்கிட்டே என் நிலைமையை நினைச்சா உனக்கு காமெடியா இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே மொட்டை பாஸ் வீட்டுக்கு உன் விஷயம் தெரிஞ்சுன்னா ட்ராஜடி ஆயிருமேன்னு உடனே முறைக்கிறாங்க. இந்த பக்கம் பரசு அண்ணாமலை கிட்ட ரெண்டாவது தடவையும் அவன் பசங்க கல்யாணத்தை நீ பாக்குற, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பாட்டி என்னது ரெண்டாவது தடவை அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சமாளிக்கிற மாதிரி இல்லம்மா ரெண்டு பேருக்கு கல்யாணம் இல்லை, அதைத்தான் அவன் அப்படி சொல்றான் அப்படின்றாங்க. உடனே பாட்டி ஆமாமா இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் தான், என்ன மனோஜுக்கும் ஒரு பொண்ணை பார்த்துருந்தோம்னா 3 கல்யாணத்தை ஒரே நேரத்தில் பண்ணிருக்கலாம்னு சொன்னோடனே விஜயா ஏன்ட்ட அதுக்காக உடனே இன்னைக்கே பொண்ணுக்கு நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, முதல்ல நம்ம இதை பார்ப்போம் அப்படின்றாங்க. ஐயர் 2 ஜோடிகளுக்கும் தாலி எடுத்து கொடுத்து இப்போ கட்டுங்கன்னு சொல்லி மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோஹிணி வந்து நிறுத்துங்க அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜயா கடுப்பாகி வேகமா வந்து நீங்க என்னடி பண்ற, ஏன் இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரோஹிணி கேட்கறாங்க. உடனே விஜயா என்ன இங்க நடந்தா உனக்கு என்னடி, வெளியே போடி அப்படின்றாங்க. அதுக்கு ரோஹிணி எனக்கு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே விஜயா ஏன் எங்க வீட்டுல எல்லாமே நான் ஓன்ட்ட கேட்டு தான் பண்ணுமா போடி அப்படின்றாங்க. வித்யாவும் கூட சேர்ந்துட்டு ஏன்டி தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா போடி அப்படின்றாங்க. ரோஹிணி எதுக்கு கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டலன்னு சொன்ன உடனே வித்யா ஒன்றும் புரியாம என்னடி மறைச்சாங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாம போடி அப்படின்றாங்க. எல்லாத்தையும் பார்த்தா பாட்டி அண்ணாமலை கிட்ட இந்த பொண்ணு யாரு, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அண்ணாமலை அது ஒரு வேற பிரச்சனைமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே மனோஜ் வேகமா ரோஹிணி கிட்ட வந்து நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொன்ன உடனே ரோஹிணி கடுப்பாகி சட்டையை பிடிச்சு என்னை ஏமாத்தலான்னு சொல்லி பாக்குறியான்னு சொன்ன உடனே இந்த பக்கம் முத்துவும் ரவியும் மணமேடையில இருந்து எலும்பலான்னு பாக்குறாங்க. உடனே மீனாவோட அம்மா மணமேடையில இருந்தாலும் எலும்பு கூடாது, உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இந்த பக்கம் சிந்தாமணி சத்யா கிட்ட இன்னைக்கே புட்டு கலைஞ்சிரும் போலையே அப்படின்னு சொன்னதுக்கு சத்யா எனக்கும் தெரியலையே, இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்து சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் மனோஜ் சட்டையை ரோஹிணி விடுற மாதிரி இல்ல, எனக்கு தெரியாம எனக்கு துரோகம் பண்ண பாக்குறியா, இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறியான்னு சொன்னோடனே மனோஜ் நான் சொல்றதை கேளு சட்டையை விடு அப்படின்றாங்க. அப்பயும் விடுற மாதிரி இல்ல, ரோஹிணி பேயாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வேகமா வந்து இந்த பக்கம் மனோஜை இழுத்துட்டு ரோஹிணியை பார்த்து நீ இப்பயே வெளியே போடி அப்படின்றாங்க. ரோஹிணியா சொன்னோடனே உடனே கேட்கற ஆளு நான் எதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு கேட்கறாங்க. இந்த பக்கம் வித்யா ரோஹிணியை தான் பக்கம் இழுத்து இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு சொன்ன உடனே விஜயாவோட கையை தட்டி விட்டுட்டு விஜயா கிட்ட வந்து திருட்டு கல்யாணம் மனோஜுக்கு பண்றாங்க அதானே அப்படின்றாங்க. உடனே விஜயா ஏன்டி இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொன்னோடனே ரோஹிணி எங்க 2 பேருக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, எங்க 2 பேருக்கு இன்னும் எதுவுமே முடியல, அதுக்குள்ள எப்படி நீங்க மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்றாங்க. உடனே மனோஜ் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு உடனே ரோஹிணி ரொம்ப கோவமா எனக்கு எல்லாமே தெரியும், என்ன கல்யாணமே பண்ணி முடிச்சிட்டியா, இப்பயே அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தள்ளுங்க நான் உள்ள பொண்ணுன்னு சொல்றாங்க. உடனே விஜயா கடுப்பாகி அப்படியே பிடிச்சி ரிட்டர்ன் வெளியே தள்ளி விட்டுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. இன்னைக்கு பரபரப்பா இருந்துச்சு சீரியல். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.